ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து பஞ்சாபி ஸ்டைலில் பாஸ்தா பாயசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக காலியும் ஆகிடும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 15 முந்திரி, ஒரு 5 பாதாம், இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். ஊறினதுக்கப்புறமா இந்த பாதாமில் இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 200 கிராம் பாஸ்தா வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த 200 கிராம் பாஸ்தாவை அது கூட சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டிடலாம். இது அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி பாஸ்தாவை மட்டும் வடிகட்டி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரே நிமிஷம் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மூடி தேங்காய், நல்லா பெரிய தேங்காயில் ஒரு மூடி தேங்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். ஸோ இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி, பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய், இது கூட ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இது கூட இப்போ சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கரகரப்பாக இருந்தாவே போதும். இப்போ 1 லிட்டர் பால் எடுத்தாச்சு. இப்போ இது பால் வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக அலம்பிட்டு ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அலம்பிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த பாஸ்தாவையும் இது கூடயே சேர்த்துடலாம். இப்போ பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். நமக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கும் முந்திரி பாதாம்லாம் வந்து நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுக்கும் ஒரு க்ரீமியான ஒரு பக்குவம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கிறதுனால சேர்த்து சாப்பிடும்போது பாஸ்தாவோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பால் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது சூடாக நமக்கு குடிக்கிற சூடு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலெல்லாம் வந்து பாஸ்தா வந்து நல்லா இழுத்துடும். சீக்கிரமாக அந்த பாஸ்தா வந்து க்ரீமியாக அப்படியே இருக்குங்கிறத விட அந்த பாஸ்தா வந்து அந்த பாலெல்லாம் இழுத்துட்டு சீக்கிரமாக இஞ்சிரும். அதனால் நம்ம குடிக்கிற சூட்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது பால் வந்து இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்தில் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரை நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு ஒரு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு இப்போ பாஸ்தா பாயசத்தை கூட இதை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு பாஸ்தா பாயசம் வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூடு ஆற ஆற பாலெல்லாம் நல்லா வந்து பாஸ்தா இழுத்துரும். அப்போ பாஸ்தாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.